துரைமுருகன் நடத்தி வரும் சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. இந்த ஒரு விஷயம்தான் கடந்த 24 மணி நேரம்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு பரபரப்பா அரசியல பேசப்பட்டு வருது. இதை பத்தி நம்ம அண்ணன்ட்ட கேட்கலாம். அண்ணன், எதுக்காண்டி சீமான் திடீர்னு இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு? இல்லை, தொடர்ந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்தது. ஒன்று, சாட்டை துரைமுருகன் அவர்களே இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஊடகத்தையுமே சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஊடகம் தமிழகத்தில் பொறுத்தளவு எல்லாருமே கட்சி சார்ந்து இயங்கினாலுமே அதை தாண்டி செய்தி அப்படிங்கிறது யாரையுமே பேசி தான் ஆகணும். அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லி சுட்டி காட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இன்றைக்கி அவர் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போது வரைக்குமே திரு சீமான் அவர்களுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கும் சரி ஒரு முக்கிய பங்கு, அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு முக்கிய பங்காற்றுறதுல திரு வைகுண்டராஜன் அவருக்கும் முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது பொருளாதார ரீதியாக நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு உதவி வர்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது ஆரம்பத்திலேருந்தே சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. அவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கிறாரு. சிபிஐ வளையத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்லாம் போட்டு இந்த மாதிரி போட்டிருந்திருக்காரு. இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ வலிக்கிற மாதிரி நடி அப்படிங்கிறது சீமானுடைய பாங்கு அப்படிங்கிறது அவர் கூட பயணித்தவர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, ஒருவேளை திரு வைகுண்டராஜனிடமிருந்து இவருக்கான ஏதாவது உதவிகரம் நிதினே சொல்லலாம். சரி, ஓகே, உதவி நிப்பாட்டப்பட்டு இருக்கிறதா, அல்லது அதுக்காக மறுபடியும் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இதை பற்றி பேசுகிறாங்களா, பேசுனதுக்கு அப்புறம் திரு சாட்டை துரைமுருகனோட அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இப்போ ஓகே, இப்போ ஒரு 2 வாரம் 1 மாதம் கழித்துக்கு பிறகு மறுபடியும் அவர்களுக்குள்ள ஒன்று சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இது இருந்தாலுமே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போது நாம் தமிழர் கட்சியில் அதிகாரம் ஒற்றையத்தில் தான் குவிந்திருக்குது. எப்போதுமே சீமான் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு. ஆமாம், எப்போதுமே அந்த அதிகாரம் பரவலாக இல்லாமல் அந்த ஒற்றை இடத்துல மட்டும்தான் சீமான் அப்படிங்கிற ஒரு முகம் மட்டுமே தான் வந்துட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக இப்போ கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக யார் இருக்காருன்னா, திரு சாட்டை துரைமுருகன் இருக்கிறாரு. சீமானுக்கு அடுத்த கட்டம். ஆமாம், அடுத்த கட்டமாக இருக்கிறாரு. இப்போ அடுத்து சீமானுக்கு அடுத்து யார் அந்த கட்சியில் அப்படிங்கும் போது திரு சாட்டை துரைமுருகன் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் நான் பார்க்க வேண்டியதுன்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு நிதியை கையாளுறது யார், கட்சியினுடைய நிதியை கையாளுறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களே அல்லது குடும்ப உறுப்பினர்களே பார்த்துக்குவாங்க. அதாவது அவருடைய மனைவியை பார்த்து, கயல்வெளி அவங்களே பார்த்து, மனைவி கயல்வெளி அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் அந்த டைம் எழுந்தது. அப்போதிலிருந்தே தான் தொடர்ந்து இந்த சீமானுக்கும் சரி, சாட்டை துரைமுருகனுக்கும் சரி ஒரு விரிசல் வந்திருக்குது அந்த விவகாரத்தில். பொதுவாக பார்த்தோம்னா, அந்த சாட்டை துரைமுருகனுடைய அந்த யூடியூப் சேனலில் தான் நிறைய விளம்பரங்கள் படுத்தப்படும். அதாவது திரள் நிதியாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடியது அந்த இப்போ வெளியில் அவர்களுமே வைக்கக்கூடிய அந்த விமர்சனமாக இருக்கட்டும். ஏன்னா கட்சி அவங்களது யார் இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரில நிதியை பெற்று தான் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எப்படி இடதுசாரிகள் இந்த மாதிரி எல்லாமே சந்தா வாங்கி கட்சி கட்டிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நாம் தமிழகம் அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது. அதற்கான ஒரு மீடியமாக சாட்டை அப்படிங்கிற ஒரு ஊடகம் இருக்குது. அதில் தொடர்ந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அதை தாண்டி வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிதிகளாக இருக்கட்டும், அது எல்லாருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக திரு சாட்டை துரைமுருகன் அந்த இடத்துக்கு வளர்ந்துருக்கிறாரு அப்படின்னு நாம் தமிழர்ல சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இனிமேல் நிதியும் என் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு தேவையில்லாமல் தலையிடாத இவங்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு திரு சீமான் நகர்த்தப்பட்டு இருக்கிறார். எச்சரிக்கை விதமா, அதாவது துரைமுருகனை எச்சரிக்கிறார் இதன் மூலமா அப்படின்றீங்க? எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன கேட்டால், இப்போ அடுத்து இப்போ சீமான் மட்டுமே தான் அந்த நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு முகமாக இருக்குது. சீமானுடைய வெளிச்சத்தில் தான் வளர்ந்தவங்க தான். நீங்கள் நிறைய பேர் மாற்றுக் கட்சிகளை போனவங்களா இருக்கணும். சரி, அது சீமான் அப்படிங்கிற அந்த வெளிச்சம் இல்லைன்னா யாருக்குமே அந்த ஒரு ஒளிப்பட்டிருக்காது, அவங்களால பிரகாசிச்சிருக்க முடியாது. அதுதான் உண்மை. அது என்னதான் 1008 விமர்சனம் திரு சீமான் அவர்கள் மீது இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது திரு சீமானுக்கான திரு சாட்டை துரைமுருகன் வெளிச்சம் என்பது நாம் தமிழர்ல சீமானோட பயணிச்சனால மட்டும்தான் இருந்திருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு நெருடலாக சில விஷயங்கள் நடக்கும்போது தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, திரு சீமானை மீறி கைமீறி போயிட்டு இருக்காரு சாட்டை துரைமுருகன், அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அரசியல் ரீதியாக வேற மாதிரி இருக்கு, ஒரு நேர் எதிராக இருக்குது அப்படிங்கிற தொடர் விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தொடர் குற்றச்சாட்டுகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க ஒரு சூழல்ல தான் அது அத்துமீறி எல்லை மீறி போகும்போது ஒரு நடவடிக்கை தேவையா இருக்குது. அந்த ஒரு நடவடிக்கை தான் இது அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் தம்பிகள். இன்னொரு ஒரு குற்றச்சாட்டும் செய்திகள் பரவிட்டு இருக்கு. அது வதந்தியா கூட இருக்கலாம், நம்ம ஒரு இதுக்காண்டி சொல்றோம். சமீபத்தில் ஒரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீமான் சென்னையில சந்திச்சதாகவும் அப்படின்னு ஒரு பேச்சு பரவலா பேசப்பட்டது. இதுக்கு சீமானே நேரடியாக இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணாரு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா துரைமுருகனுடைய ஒரு முக்கியமான வீடியோ வெளியாகுது. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா
நிர்மலா சீதாராமனை வந்து சீமான் சந்திச்சது உண்மைதான், அதுக்கு நானே சாட்சின்னு ஒரு யூடியூப்ல பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. இந்த வைரல் வீடியோ வந்து 2000 இப்ப பேசினது கிடையாது, அதை தான் வந்து நம்ம இங்க கவனிக்கணும். இப்ப பேசினது கிடையாது, 2023 பேசின வீடியோ அது. இந்த வீடியோ இப்ப பரவுறதுனால இதுக்கும் ஒரு கொட்டு வைக்கணும், இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுனால கூட இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா பேசப்படுது. இன்னொரு காரணம் சொல்லப்படுது. 2023 பேசுனதுக்கு இப்ப அதுக்கு கொட்டு வைக்கணும் இல்ல, கொட்டு வைக்கிறது இல்ல, இதை வந்து ஆஃப் பண்ணணும், இது வந்து ஒரு விவாத பொருளா மாறுது, நம்மளுடைய அரசியலுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில கரும்புள்ளி வைக்குது அப்படிங்கிறது, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில கூட சீமான் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். இல்ல, இப்ப அவரோட கட்சியில இப்ப நிறைய பேர் விலகினதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு விலகினாங்கன்னா, நாங்க வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இலக்கடையறதுக்காக தான் நாம் தமிழர் சீமான் அவரோட பயணிச்சோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அவரை தாண்டி தொடர்ந்து பிஜேபியோடையும் ஆர்எஸ்எஸோடும் கை கோர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இல்ல, அதுதான் அந்த இடத்துல ஒரு நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல மூணாவது விஷயமா நம்ம பாக்குறது, நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் வந்து பாஜகனுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருந்தார், அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு வந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் சீமான் அவர்களும் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிஞ்சாரு. அதுல ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருந்தாரு, மாமா அப்படின்னு சொல்லியிருந்தார். நயினார் நாகேந்திரன் வந்து மாமான ஒரு உரிமை கொண்டாடுவல, அந்த அடிப்படையில் வந்து மாமான்னு சொன்னாங்க, போட்டிருந்தாரு அந்த போட்டிருந்தாரு. இதுக்கு வந்து என்னன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு, ஓகே ஏற்கனவே வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே உள்ள எடுத்துட்டாங்க, அடுத்து நாம் தமிழர் இழுக்க போறாங்கிற ஒரு பரவலான பேச்சு வந்து அரசியல்ல முணுமுணுத்தாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வந்து என்ன இது பண்றது, சாட்டை துருவம்னு அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க சொல்றது வந்து தப்பு, உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து தப்பு, நாம் தமிழர் வேற பாஜக வேற அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிஜேபியில் இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரன் சங்கி கிடையாது, அவர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இப்படி சொல்லும் போது நயினார் நாகேந்திரன் என்னது பிஜேபியில் இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ள ஒரு உரசல் வரும், இந்த மாதிரி ஒரு டாக் போச்சு அப்படின்னா. இப்போ என்ன பண்ணார்னா, நயினார் நாகேந்திரன் நேரடியாக சீமான்ட்ட கூப்பிட்டு பாருங்க உங்க பையன் வந்து இந்த மாதிரி பண்றாப்புல பேசுறாப்புல தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும், இதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனா வந்து இது தப்பு, இந்த மாதிரி இதை வந்து அடக்கி வைக்கணும், இப்போ ஏற்கனவே வந்து காளியம்மாள் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டதை வந்து கட்சி விட்டு இது பண்ணாங்க, ஒரு அதிருப்தி வந்தது, அந்த இதுவும் நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் நீ தான் தோன்றித்தனமாக செயல்படுறியா துரைமுருகன், இது வந்து உனக்கு வந்து இது சரியான நிலைப்பாடு கிடையாது, மாத்திக்க அப்படின்னு ஒரு கொட்டு வைக்கிறக்காண்டி தான் சீமான் வந்து இந்த விஷயத்தை வந்து இப்போ செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இல்லை கரெக்டு தான், நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து இதுக்கும் ஒரு பின்னணி கதையும் இருக்குது. அதில் என்னன்னா அதை நம்ம அதையே தொடரலாம். திரு சீமானை பொறுத்தளவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே மேக்ஸிமம் உறவுமுறை சொல்லி தான் அழைப்பார். இன்னும் பார்த்தா என்னதான் காங்கிரஸோட முரண்பட்டு இருந்தாலுமே, ஈழ இனப்படுகொலைக்கு வந்து காங்கிரஸ் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலுமே, இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அவர்களை வந்து மாமான்னு தான் சொல்லுவார். அதுபோல வந்து அவர் வழக்கமாக எல்லாத்தையுமே உறவுமுறை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரு. அது சாதி மதம் கடந்து எல்லாத்தையுமே அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு இதாக இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இவர் அந்த மாமான்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு வழக்கமான விஷயம் தான், அது சீமானுக்கான அடையாளம், அது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நீங்கள் சொன்ன குறிப்பிட்டதுனால இப்போ வந்து திரு நயினார் நாகேந்திரனை வந்து அவர் வந்து நல்ல மனிதர் அப்படின்னு திரு சாட்டை துரைமுருகன் சொல்றதுக்கு மற்றொரு காரணமும் இருக்குது. என்னன்னா, அவங்க 2 பேரும் உறவினர்கள். ஓகேவா, திரு சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், திரு நயினார் நாகேந்திரன் 2 பேருமே உறவினர்கள். அந்த உறவு முறையில் வந்துட்டு அவருக்கு சில ஆதரவாக சில கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்கலாம். ஸோ அதற்கும் இதுக்கும் எந்த ஒரு இது இல்லை. ஏன்னா அதுவுமே ஒரு உரசல் போக்குக்கான இதாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, சங்கி அப்படிங்கிற கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லவர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குதுல்ல, அது அவங்க இருவருக்குமான உறவு. ஸோ இதனால் மாமான்னு சொன்னனால வந்துட்டு அவர் திரு சாட்டை துரைமுருகன் வந்துட்டு நயினாரை இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க 2 பேர் உறவுக்காரர்களாக இருக்கும்போது எப்படி அதை வந்து அது உறவு முறையில் வந்து தப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம அந்த ராமநாதன்குடியில் நம்ம விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இந்த நிதி வந்து இது பண்ணக்கூடிய கையாளக்கூடிய விஷயம் ஒன்று, அடுத்து அந்த கட்சியை அடுத்து யார் கைப்பற்ற போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 2026 தேர்தல் அதுக்கான தேவை இருக்கா கட்சியை கைப்பற்றது? ஏன்னா சீமான் இருக்கிறாரு, இல்ல தொடர்ந்து அவங்கள்ட்ட இப்போ தொடர்ந்து என்னன்னு கேட்டேன்னா, இப்போ ஒற்றை அவரோட இதில் மட்டுமே இருக்கு, சீமானோட இதில் மட்டுமே இருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு தூரம் சொல்லணும்னு கேட்டேன்னா, ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்குது. ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ சில கட்சிக்கு வந்து மூத்த நிர்வாகிகள், அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், கோவை பகுதியில் தான் அதிகமாக வந்துட்டு நிறைய மீட்டிங் நீங்களும் கேட்டுருக்கீங்க, காலேஜ் படிக்கும்போது இது பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அதிகமாக வந்து விதைச்ச இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நிர்வாகி பேசும்போது சொன்னார், நாம் தமிழரில் ரொம்ப பழக்கமானவர், கிட்டத்தட்ட 2009 காலகட்டத்தில் வந்து பழக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் தம்பிகள்
திரு கருணாநிதி திரு செல்வி ஜெயலலிதாவுடைய போலீஸ் அடி பார்த்தது கிடையாது, நாங்களாம் அதை பார்த்துட்டு இந்த கட்சியை வளர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. அவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு இடத்துக்கு போகிறாரு, சீமானை சந்திக்க போகிறாரு ஒரு அறையில், போகும்போது அவர் அடையாளம் காணல, அவர் வந்து விலகுறாரு. அது அந்த இடத்துல திரு சாட்டை துரைமுருகன் போகிறாரு, அவருக்கு அவ்வளோ மரியாதையை அவ்வளோ அது கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஒரு இதெல்லாமே இருக்கலாம். இப்போ இந்த கட்சியை கட்டமைச்சு உருவாக்கி இந்த மாதிரி வந்திருக்க நபர்களுடைய சில கருத்துக்களும் சென்றிருக்கலாம். அப்போ இப்படி ஒருத்தர் வந்து வெளியில் வந்து நான் யூடியூப்ல பேசுறதுனாலையோ இல்லை தன்னுடைய முகம் வந்துட்டு பரிச்சயமாகறதுனாலையோ ஒரு பெரிய நபராக மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அப்போ இதெல்லாமே ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரு இது தானே. எந்த ஒரு தலைமையாக இருந்தாலுமே இதெல்லாம் சரி செஞ்சால் தான் அடுத்து இருக்கக்கூடிய கட்சியில் இருக்க உறுப்பினர்களும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாமே ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது கட்டுப்பாடு, ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் வந்து நபர்கள்லாம் தன்னோட கட்சிகளை இருப்பாங்க அப்படின்னு சில நடவடிக்கைகள் சீமான் எடுக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த மாதிரியான ஒரு போக்கு தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல நிர்வாகிகள் அந்த கட்சியிலேருந்து விலகினாங்க. அதே மாதிரி வந்து இப்போ துரைமுருகனுக்கு எதிராக எடுக்கிறாரு ஒரு நடவடிக்கைன்னு வச்சுங்களேன், அவரும் அதில் அதிருப்தியாகி வேற கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை. அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப இதாக இருந்தாங்க. நீங்கள் இப்படியும் எடுத்துங்க, திரு கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், திரு ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், 2 பேருமே விலகி போனாங்க. ஏன்னா சீமானுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சதா? கூடிதான் இருந்தது. அதுதான் சொல்றேன், அவங்க கட்சி நாம் தமிழருங்கிற கட்சி இது வந்துட்டு எப்படி சொல்றேன்னா வருவாங்க போவாங்க எல்லாமே இருப்பாங்க, இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. அது வந்து என்னன்னா இங்க இருக்கிற ஒரு ஊடகம் வந்து அது வந்து பெருசா பிரபலப்படுத்தி தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா இப்போதைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நிதி, இந்த ஒரு விஷயம். அதேமாரி வந்துட்டு அடுத்து வந்து அந்த குடும்பத்தோட கைக்குள்ளே போகுது. அடுத்து வந்து நம்ம சொன்ன அந்த மணல் வியாபாரியை பற்றி பேசின விஷயமா, வைகுண்டராஜனை பற்றி பேசின விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் காரணமாக சொல்லப்படுது.